ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜினா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இன்ஸ்டலேஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகும், என்ன பிராண்ட்ஸ் இருக்குது, அண்ட் அதோட ரன்னிங் காஸ்ட்னால நமக்கு நிஜமாக எவ்வளோ சேவ் ஆகும் எல்லாமே கிளியராக பார்த்தாச்சு. ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு BS3ஓ BS4ஓ இல்லை BS620ஓ இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு சிஎன்ஜி இன்ஸ்டாலர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒன் வீக் என்னென்ன காம்பனன்ட் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அந்த ஒன்று என்னென்ன வேலையை பண்ணணும், இதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். அலாங் வித் ஒரு காரில் நம்ம டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ண கிட்டோட கிளியராகவே பார்த்துடலாம். ஸோ ஒரு சிஎன்ஜி கிட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் அவங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அண்ட் டிபெண்டிங் ஆன் யோர் நீட்ஸு இன்னும் கொஞ்சம் காம்பனன்ட்ஸ் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் தான் வந்து நீங்கள் பங்க்கில் கொண்டு போய் கொடுத்தோன்னா சிஎன்ஜியை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இது பேர் என்னன்னா ஃபில்லிங் வால்வு. ஸோ இதில் கேஸ் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ ஃபில் பண்ணுற கேஸ் எங்கே போகணும், டேரெக்டாக டேங்க் உள்ள போகணும். ஸோ அப்போ இதுதான் டேங்க்கு. அப்போது டேங்க்கில் கேஸ் ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ கால் டேங்க்கு, ஆஃப் டேங்க்கு, முக்கா டேங்க்கு, ஃபுல் டேங்க்குன்ட்டு. அப்போ எவ்வளோ நமக்கு ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ளஸ் நம்ம ரன் பண்ணும்போது எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கேஜ் வச்சுருப்பாங்க. இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா இது ரிசர்வு, கால் டேங்க்கு, ஆஃப் டேங்க்கு, முக்கா டேங்க்கு, ஃபுல் டேங்க்கு. ஓகேங்களா? ஸோ இது வெறும் கேஜாக மட்டும் இல்லாமல் இது ஒரு சுவிட்சாகவும் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வண்டி ஓடிட்டே இருக்கு. கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிசர்வ் வந்துருச்சு, இல்லை உங்களுக்கு டக்குன்ட்டு ஒரு ஹில்ஸ் நீங்கள் போகிறீங்க, டக்குன்னு நீங்கள் பெட்ரோலுக்கு மாற்றணும்னா இந்த பட்டன் அழுத்திங்கன்னா அப்படியே பெட்ரோலுக்கு மாறிடும். ஸோ இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேஸுக்கு மாறிடும். அண்ட் எப்போவுமே சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு சர்டன் டெம்பரேச்சர் ரீச் ஆனோன்னா கேஸுக்கு தானாகவே மாறிடும். நம்ம மேனில் எதுவும் பண்ண வேண்டாம். பட் உங்களுக்கு அதையும் மீறி பெட்ரோலில் ஓட்டணுங்கிற பட்சத்தில் இந்த சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம ஆன் பண்ணோன்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் காம்பனண்ட்டுக்கு போகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசர். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஹை ப்ரெஷர் லோ இது வண்டிக்கு ஏற்ற ப்ரெஷராக ரெகுலேட் பண்ணுறது தான். ஸோ டேங்கில் ரொம்ப ஹை ப்ரெஷரில் இருக்கும் நம்ம சிஎன்ஜி கேஸு. ஸோ அதை நம்ம வண்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷர் இதை கம்மி பண்ணி கொடுக்கும். கம்மி பண்ணதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபில்டருக்குள்ளே அனுப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபில்டர். ஸோ இது வந்து ஆப்ஷனல்னு சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா எப்போவுமே இதை ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எவ்வளோ தான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேஸாகவே இருந்தாலும் கூட அதுலேயும் சில கண்டாமினேஷன்ஸ் வரதான் செய்யும். ஸோ இது ஒன்று போட்டுட்டு இது எவ்ரி சர்வீஸ், அதாவது எவ்ரி 10,000 ஒன்ஸ் நீங்கள் மாற்றும் போது இதையும் மாற்றிக்கிறது நல்லது. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 350 rupees வரும். பட் இது எப்போவுமே போட்டுட்டு மாற்றுறது என்ன கேட்டால் ஹைலி ப்ரிஃபரபிள். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம எங்கே தள்ளுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு MAP சென்சார், மேப் சென்சாருக்கு போடுறோம். இது என்ன பண்ணணும்னாக்கா மணிஃபோல்ட் ப்ரெஷர். ஸோ இது என்ன பண்ணணும்னாக்கா வர கேஸோட ப்ரெஷர் சென்ஸ் பண்ணிக்கும். அது பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா ECU சொல்லிடும். ECU என்ன பண்ணணும்னா இதை பேஸ் பண்ணி ஏர் ஃபியூல் மிக்சரை கால்குலேட் பண்ணி நம்ம இன்ஜெக்டர் ரிட்டர்ன் இவ்வளோதான் ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இங்கேருந்து இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணிருப்போம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வேக்கமோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? இதில் கேஸ் போயிடும், கீழே வேக்கமோட கனெக்ட் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர்ஸ். ஸோ இன்ஜெக்டர் தான் வந்து இன்ஜின்குள்ளே ஸ்ப்ரே பண்ண போகிறது கேஸை. ஸோ எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணுன்றது ECU கிட்டேருந்து கால்குலேட் பண்ண ஏர் ஃபியூல் மிக்சரில் உள்ள தள்ளும் நம்ம ஃபியூலை. ஓகேவா? ஸோ இதுதான் கம்ப்ளீட் பிரின்சிபல். அந்த ரெண்டு கலரில் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் பண்ணது எல்லாமே கனெக்டிங் கேஸ் பைப்பு. ஓகேவா? இது போல தான் காம்பனன்ட்ஸ் வந்து கம்பெனிலேருந்து வரும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா காம்பனன்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம்ஷாஃப்ட் டைமிங் அட்வான்சர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஆக்டேன் தான் திக்னஸ் இருக்கும். அண்ட் அதே சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 110 ஆக்டேன் இருக்குது. அப்போது அதை நம்ம ஃபுல்லாக பேர்ன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கேம்ஷாஃப்ட் டைமிங் அட்வான்ஸ் பண்ணி ஸ்பார்க் ப்ளக் டைமிங்கை இக்னிஷன் டைமிங்கும் மாற்றுறோம். ஸோ அப்படி மாற்றும் போது என்னன்னா கம்ப்ளீட் கேஸுமே பேர்ன் ஆயிரும். ஸோ இன்ஜினில் துளி கூட ரெசிடியூ இருக்காது, உங்களுக்கு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ தட் உங்களுக்கு பெட்ரோலுக்கு ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு கேஸ் ஓடுது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இது மோஸ்ட்லி நிறைய பேர் நிறைய இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்லிக்கிறது என்ன கேட்டால் நல்லது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக்கு, இன்னொன்று வந்து டைனமிக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பொசிஷன் அட்வான்ஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் அதுக்கு நமக்கு சில டிகிரிஸ் இருக்குது. 6 டிகிரி, 9 டிகிரி, 12 டிகிரி, 15 டிகிரி, அட் சம் கேஸஸ் 30 டிகிரி வரைக்குமே இருக்குது. ஸோ அது உங்கள் வண்டிக்கு எது பெஸ்ட் அப்படின்றது நீங்கள் அந்த இன்ஸ்டாலர்ட்ட தான் கேட்டுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டர்போ வெஹிக்கிள்ஸோ இல்லை அடிஷ்னல் டெக்னாலஜிஸ் வச்சு கேம்ஷாஃப்ட் இல்லாத வண்டிக்கு ஸ்டாட்டிக் தாராளமாக போதும். அண்ட் டைனமிக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐவி டெக்லாம் எடுத்திங்கனாக்கா அதுக்கெல்லாம் கண்டிப்பாகவே டைனமிக் போகிறது நல்லது. ஐவி டெக், விவி டெக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டைனமிக் போயிடுறது என்றைக்குமே சேஃபர். ஸோ நான் சொன்ன மாதிரி அது இது மட்டும் இன்ஸ்டால்கிட்ட கேட்டுட்டு உங்கள் வண்டிக்கு எது சூட்டாதமோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண ஒரு i20 அண்ட் ஆல்டோ 800 அதை கிளியராக நம்ம லைவ் டெமோவாக பார்க்கலாம். ஸோ எந்த பிராண்ட் சிஎன்ஜி வாங்கினாலுமே இந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸில் வரும். ஸோ ஒரு குட்டி பாக்ஸ்க்குள்ள ஒரு 3 பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே எல்லா கண்டென்ட்டுமே முடிஞ்சிடும். அண்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லவாட்டோ பிராண்டோட சிஎன்ஜி கிட்டு.
ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசர். ஸோ கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கு. நெக்ஸ்ட்டு ECU. ஸோ நம்ம காரில் அப்போ 2 ECU வந்துடும். ஒன்று பெட்ரோலுக்கு, ஒன்று CNGக்கு. நெக்ஸ்ட் இன்ஜெக்டர்ஸ் சார், 4 இன்ஜெக்டர்ஸ் இருக்கு. 3 சிலிண்டர் வண்டிக்கு 3 மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவாங்க, 1 டம்மியாக விட்டுருவாங்க. அண்ட் பவர் சப்ளை ஒயர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டேங்க்ல இருக்கிற ஒரு ஓப்பன் க்ளோஸ் வால்வு. இது பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில்லிங் வால்வு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதான் நம்ம சொன்ன அந்த ஃபில்டர். அடுத்தது மேப் சென்சார். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதான் நம்ம சொன்ன அந்த ஸ்டாட்டிக் அட்வான்சர், ஸ்பைடர் பிராண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த கேஜ் ஆர் சுவிட்ச் அது. அடுத்தது அதுக்கு தேவையான கிளாம்ப்ஸு, நட்டு, போல்ட்டு, அப்புறம் கேஸ் ஹோஸு, இதெல்லாம் ஹோஸு. அப்புறம் ஒரு CNG ஸ்டிக்கர் ஒன்று. உள்ள பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் டேங்க்லேருந்து ரெடியூசர் வரைக்கும் போகிறதுக்கான டியூப் இது தான். அண்ட் இதான் டேங்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 60 லிட்டர்ஸ் 60 லிட்டர்ஸில் வரும். ஸோ கேஜியில் தான் உள்ளே ஏறும். அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் முன்னாடி வீடியோவில் பாருங்கள், கிளியராகவே புரியும். நெக்ஸ்ட் இதான் நம்ம சொன்ன ஸ்டார்டிங் அட்வான்சர். இதில் கீழே பார்த்தீங்கன்னா 1 to நம்பர் இருக்குங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் டிகிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது ஸ்டாட்டிக் அட்வான்சர் தான். அண்ட் இது அதுக்கான பவர் சப்ளை கார்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு i20 காரில் ஸ்டாக் பிராண்ட் கிட் போட்டிருக்காங்க. ஸோ i20 வந்து 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெடியூசர் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில்டர், அங்கேருந்து மேப் சென்சார், ஒரு வேக்கம் லைன் போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெயில் போயிடுச்சு. ஸோ இன்ஜெக்டர்ஸ் 4 இன்ஜெக்டருமே கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டோசாம் பிராண்டோட டைமிங் அட்வான்சர் இதில் போட்டாச்சு. அதே மாதிரி ECU பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி லாஸ்ட்டில் இருக்கு பாருங்க. அண்ட் கேஸ் ஃபில்லிங் வால்வ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு தடவையுமே பானட் ஓப்பன் பண்ணி தான் போடணும். ஃப்ரண்ட்லேயே வந்துடும். ஸோ இப்போ ஒரு கிளியர் ஐடியாவே கிடச்சிருக்கும். அண்ட் அதுக்கான ஒரு ஹெவி ஃபியூஸு. ஸோ இந்த ஃபில்லிங் வால்வ் எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிங் மாதிரி பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் புல் பண்ணால் போதும். அதுக்குள்ளே அப்படியே கேஸை போட்டு ஃபில் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. அதில் வந்து சிலிண்டர் நம்பர் என்ன, டேட் ஆஃப் இன்ஸ்டலேஷனு, வாட்டர் கெப்பாசிட்டி, அப்புறம் ரெடியூசர் நம்பர் என்னது, அப்புறம் நெக்ஸ்ட் ரீடெஸ்ட் என்னைக்கு பண்ணணும், அப்புறம் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிடுறாங்க. இதை பார்த்துட்டு தான் கேஸ் டேங்க்கில் ஃபில்லே பண்ணுவாங்க பங்க்கில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இதுக்கு லவாட்டோ கிட் போட்டாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் கிளியராக புரியும். ஆல்டோவில் இடம் கொஞ்சம் கம்மின்றதால கொஞ்சம் வெளில தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெடியூசர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்லேருந்து மேப் சென்சார்லேருந்து அப்படியே அந்த ஹோஸ் டேரெக்டாக நம்ம இன்ஜெக்டர்ஸ்க்கு கனெக்ட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின் தான். ஸோ 3 இன்ஜெக்டர் கனெக்ட் ஆகும், 1 டம்மே இருக்கு பாருங்க. சிம்பிள் கண்டென்ட் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பைடர் பிராண்டோட டைமிங் அட்வான்சர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது ஸ்டாட்டிக் அட்வான்சர் தான். ஸோ தண்ணி பட்டாது போயிடும். அதனால அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டாச்சு. இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதை வச்சு நம்ம அந்த அட்வான்சரை டைரக்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். அதுக்காக ஒரு டம்மி கீழே இருக்கும். அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ECU வந்து பேட்டரிக்கு பின்னாடி இருந்துருச்சு. நெக்ஸ்ட் அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா இதுதான் CNG ஸ்விட்ச், அந்த கேஜ் நம்ம சொன்னது. ஸோ வண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சர்டன் டெம்பரேச்சர் ரீச் ஆனோன்னா தானாகவே கேஸுக்கு மாறிடும். பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் ஓடுது, கேஸ் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அண்ட் கேஸ் எவ்வளோ லெவல் இருக்குன்றதும் லெஃப்ட் சைடில் காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ரைஸ் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துலேயே இது கேஸுக்கு மாறிடும். இப்போ லைட்டாக ரைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ கேஸுக்கு மாறிடுச்சு. சிம்பிள். அப்படியே நம்ம டேங்க் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ டிக்கியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிக்கி காலி. CNGயில் இருக்கிற பெரிய ட்ராபேக், CNGயில் எந்த கேஸ் போட்டாலுமே ஒரு ட்ராபேக் என்னன்னா டிக்கி போயிடும். LPGயில் மட்டும் ஸ்டெப்னி சைஸில் ஒன்று இருக்குது. பட் ஸ்டில் இந்த வண்டியில் ஸ்டெப்னி எடுக்கணும்னாக்கா இந்த சீட்டை தள்ளிட்டு இந்த பக்கம் உள் பக்கத்தில் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெப்னி வைக்கிறதுக்கு நிறைய மாடல் சேர்க்குறாங்க. சில பேர் வந்து டேங்க்குக்கு முன்னாடியே நிற்கிற மாதிரிலாம் வைக்கிறாங்க. அது டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்.
அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட் வால்வ் ரெண்டுமே இருக்கும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ட்ரில் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு கவர் போட்டு வாங்கிக்கோங்க. ஒரு ரப்பர் சீலாவது போட்டுக்கோங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில்லிங் வால்வ். இதில் பெட்ரோல் டேங்க்லேயே வச்சாச்சு. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஹாலோவாக தான் இருக்கும். சைடில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அது வழியாக தான் கேஸ் உள்ளே ஏறும். இது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்க சப்போஸ் உங்க பெட்ரோல் டேங்க்ல இடம் இருந்து நீங்க கேட்டீங்கன்னா பண்ணுவாங்க. கேட்கலன்னா ஃப்ரண்ட்ல தான் வைப்பாங்க. நெக்ஸ்ட் டியூனிங் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்ரோல் ECUவையும் நம்ம கேஸ் ECUவையும் சேர்த்து அடாப்ட் பண்ணுவாங்க. அதில் இருக்க டேட்டா இதில் மாற்றிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் அடாப்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு தானாக எடுத்துக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை ஓட்ட சொல்லிட்டு நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரன் டைமில் இவ்வளோ ஆர்பிஎம்க்கு இவ்வளோ ஸ்ப்ரே பண்ணுன்னு சொல்கிற மாதிரி டியூன் பண்ணுவாங்க. ஸோ அது சம்டைம்ஸ் சில பேருக்கு 1 டைம் 2 டைம்ஸ் சரியாயிரும். சில டைம் ஒரு 3-4 டைம்ஸ் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ப்ராப்பராக செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக போய் டியூன் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் டைம்ல சில பேர் செட் ஆகும், சில டைம் ஒரு 2-3 டைம்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.